ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். தை மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள், தமிழ் மாத ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரக நிலவரத்தை பார்க்க போகிறோம். இது கிரக நிலவரம்னா எல்லா கிரக நிலவரத்தையும் பார்க்க போகிறதுல இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், தை மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் மட்டும்தான் பார்க்க போகிறோம். இந்த கிரக பயிற்சிகள் நடக்கிறதுனால உங்களுக்கு என்ன மாற்றங்கள் நடக்க போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசியில் இருக்கிற சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்தில் தை 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகி சனி பார்வை விட்டு குரு பார்வைக்கு வராரு. விருச்சிக ராசிக்கு சனியின் 10ஆம் பார்வை இருக்குது. அந்த சனியின் 10ஆம் பார்வையில் சுக்கிரன் இருக்கார். அதனால் நல்ல பலன்களும் ஏற்பட்டிருக்கு, சங்கடமான பலன்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதம் தை மாதம் 4ஆம் தேதி ஜனவரி 18ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அந்த இடத்துக்கு பயிற்சி ஆகினதுக்கு பிறகு குருவின் பார்வையில் வராரு. அந்த இடத்துல ஏற்கனவே புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்குது. ஸோ இந்த சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்கும். புதன் செவ்வாய் சேர்க்கை இருக்குது. அந்த இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆனதற்கு பிறகு புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும். இந்த மூணு கிரகங்களுக்கும் குரு பார்வை இருக்குது. அதனால் இந்த கிரகங்களின் எதிர்மறை பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும். இது எல்லாருக்குமே பொருந்தும். நல்லது நடக்க வேண்டியவங்களுக்கு கெடுபலன்கள் நடக்கும், கெடுபலன்கள் நடக்க வேண்டியவங்களுக்கு நல்ல பலன்களை நடத்தி கொடுப்பாரு. தை மாதம் 6ஆம் தேதி, அதாவது தை மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு தை கிருத்திகை. அதுக்கு அடுத்த 2வது நாள், அடுத்த ஒரு வாரத்தில், அதாவது தை மாதம் 4ஆம் தேதியிலேருந்து 2வது நாள் தை கிருத்திகை சுக்கிர பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம், அதுக்கப்புறம் தை 18ஆம் தேதி அன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி, தை 18ங்கிறது பிப்ரவரி 1ஆம் தேதி புதன் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார். குரு பார்வையை விட்டு வெளியில் வராரு. அதே சமயம் பார்த்திங்கன்னா தை 22ஆம் தேதி பிப்ரவரி 5ஆம் தேதி செவ்வாய் குரு பார்வையை விட்டு, இதில் குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. பிப்ரவரி 5ஆம் தேதி தை 22ஆம் தேதி வரைக்கும் அந்த இடத்த விட்டு, அதாவது தனுசு ராசியை விட்டு பயிற்சியாகி மகர ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. அந்த மகர ராசி செவ்வாய் பகவானுக்கு உச்சஸ்தானம். அதனால் யாருக்கெல்லாம் நல்ல பலன்கள் நடக்குங்கிறத நம்ம உங்களுடைய ஜாதகத்துக்கு, உங்களுடைய ராசி பலனுக்கு பார்க்கலாம். இந்த மாத கடைசி, தை மாத கடைசி பிப்ரவரி 11 தை 28 அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே இருக்கிற சுக்கிர பகவான் மகர ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. இந்த மாத கடைசியில் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசிக்கு பயிற்சி ஆவார். ஸோ அந்த மகர ராசியில் இருக்கிற கிரகங்கள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 11லேருந்து 13ஆம் தேதி அந்த ஒரு 2 நாளைக்கு மட்டும் சூரியன் புதன் சுக்கிரன் செவ்வாய் ஆகிய 4 கிரக சேர்க்கை ஏற்படும். ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு இந்த 4 கிரக சேர்க்கையினால் என்ன நல்ல பலன்கள் ஏற்படும், என்ன சங்கடமான பலன்கள், அந்த கிரகங்கள் 2 நாளைக்கு தான் இருக்கும். ஆனால் அந்த 2 நாளுக்குள்ளார பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில், இந்த தை மாதத்தில் வரக்கூடிய நல்ல நாட்கள், சுபமான நாட்கள்னு பார்த்தோம்னா தை 1 தைப்பொங்கல், தை 2 மாட்டுப்பொங்கல், தை 3 காணும் பொங்கல், ஜனவரி 25 தை 11ஆம் தேதி அன்னைக்கு தைப்பூசம், முருகனுக்குண்டான விசேஷம், முருகனுக்குண்டான நாள். அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுவது, ஸ்கந்தசஷ்டி கவச்சம் சொல்லி வழிபடுவது மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. தை 6ஆம் தேதி, தை 11ஆம் தேதிக்கு முன்னாடி தை 6ஆம் தேதி தை கிருத்திகை. அதே மாதிரி பிப்ரவரி 9ஆம் தேதி தை 26ஆம் தேதி அன்னைக்கு தை மாத அமாவாசை. இந்த பித்ருக்களுக்கு அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறது விசேஷம். தை 1ஆம் தேதி அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறவங்க பண்ணலாம். தை அமாவாசை அன்னைக்கு கம்பல்சரியாக பெற்றோர், அதாவது தந்தை இல்லாதவர்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்வது உங்களுடைய பாதிப்புகளிலிருந்து உங்களை வெளிவருவதற்குண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு மற்ற பரிகாரங்கள் சொல்வதை கூட, நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை செய்கிறது கூட இந்த தை அமாவாசை அன்னைக்கு சப்போஸ் அப்பா இல்லாதவங்க
தர்ப்பணம் பண்ணலாம். சார் எங்களுக்கு எங்கள் அப்பா இருக்கார் சார், நான் எப்படி சார் பண்ணுறது? நீங்கள்லாம் பண்ணக்கூடாது. தை அமாவாசை அன்னைக்கு அப்பா இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. உங்கள் அப்பா அன்னைக்கு வந்து தர்ப்பணம் பண்ணினார்னா, தை அமாவாசை அன்னைக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் பண்ணுவாங்க. அதனால் தை அமாவாசை அன்னைக்கு உங்கள் தந்தை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறாருனா அவருக்கு உதவிகரமாக இருங்க. அவருக்கு கைத்தாங்களாக கூட நிற்கிறது, அவருக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறது, அவரை கூட்டிகிட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். முன்னோர் ஆசீர்வாதம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தந்தையின் ஆசீர்வாதமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். முன்னோர்னால் இறந்தவங்களை சொல்கிறது. உங்கள் தந்தை இருக்கும்போதே நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கணும். அப்பா போனதுக்கப்புறம் வாங்கிக்கலாம்னா அந்த முட்டாள்தனத்தை பண்ணாதீங்க. இருக்கும்பொழுதே தந்தையிடம் ஆசீர்வாதம் வாங்க வேண்டியது ஒவ்வொருவருடைய மகனின் கடமையாக இருக்க வேண்டும். இந்த தை மாத ராசி பலனை பார்க்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் தெரிய வேண்டும் என்றால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், உங்கள் ஜாதகம் எனக்கு தேவையில்லை. இந்த விவரங்களை பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர் ஆகிய விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள 7200002998 எனும் நம்பரில் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க, பர்சனல் அப்பாயின்மெண்ட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க 8015131149 அந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வரலாம். நேரில் வந்துட்டு உங்களுடைய விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் மூலமாக தெரிஞ்சுக்கிறவங்க, வெளியூர் நண்பர்கள், நேரில் வர முடியாத நண்பர்கள்லாம் இந்த 72 அப்படிங்கிற ஆரம்பிக்கிற நண்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இனி உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை ஆராய்வோம். மிதுன ராசி. மிதுன ராசினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் புதன், சுக்கிரன், செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இந்த மாதம் தை மாதம் 18ஆம் தேதி அன்றைக்கி உங்கள் ராசிநாதன் புதன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பொதுவாக 8ஆம் இடம் மறைவு ஸ்தானம், அவ்வளவு நல்ல விஷயம் கிடையாது. அங்கே ஏற்கனவே சூரியன் இருக்கார். 3ஆம் வீட்டு அதிபதி 8ல் மறையலாமா அப்படின்னு கேட்டால் 3ஆம் வீட்டு அதிபதி 8ல் மறையிறதுங்கிறது வந்து ஒரு சின்ன தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு தைரியத்தை குறைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ராசிநாதன் புதன் இணைய போகிறாரு. கூடவே சுக்கிரனும் இணைவார், செவ்வாயும் இணைவார். சுக்கிரன் மாத பிற்பகுதியில் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி அன்றைக்கி, தை 22ஆம் தேதி அன்றைக்கி செவ்வாய் இணைய போகிறாரு. லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதுங்கிறது வந்து உங்களுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். செல்வாக்கு அதிகரித்தல், பதவி உயர்வு கிடைத்தல், குலதெய்வ வழிபாடு செய்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுதல், குலதெய்வத்தின் அருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தல், மூத்த சகோதரர்களின் உதவியை பெற்று அவர்களால் நீங்கள் ஆதாயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுதல், கடன் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியத்தில் பிரச்சனை முடிவுக்கு வருதல், கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 6ஆம் வீட்டு அதிபதி செவ்வாய் உச்சபலத்தை அடைகிறார் 8ஆம் இடத்துல. அதனால் கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கடனை மட்டும் கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்றைக்குமே வளர தான் கடனும் ஜாஸ்தி ஆகும். நீங்கள் பெரிய மனுஷன் ஆகிறீங்கன்னா, நீங்கள் பெரிய அதிபர் ஆகிறீங்கன்னா, கடன் வாங்கினா தான் தொழிலதிபர். நான் கடனே வாங்க மாட்டேன், நான் என்னோட சொந்த பணத்தில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் தொழிலதிபர் ஆக முடியாது. அதனால் நீங்கள் தொழிலதிபர் ஆகிறீங்கன்னா இந்த கடன் வாங்கக்கூடிய யோகம் வந்துடுதுன்னு அர்த்தம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையை ஏற்படுத்தும். லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உச்சம் பெறுவது உங்களுக்கு திரவிய லாபத்தையும் தனலாபத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசு பதவியில் இருக்கிறவங்க, அரசியல் துறை சார்ந்த பெரிய மனிதர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக உங்களுக்கு காரிய பலிதத்தை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய கடினமான உழைப்புக்குண்டான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த படிக்கிற குழந்தைகள்லாம் வந்து பெற்றோருக்கு செல்வாக்கை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதம் இந்த தை மாதம். தை அமாவாசை அன்னைக்கு இந்த படிக்கிற குழந்தைகளுக்காக நீங்கள் உங்கள் வீட்டு பெரியவங்க அன்னதானம் பண்ண சொல்லுங்கள். இது 12 ராசிக்கும் பொருந்தும். குறிப்பாக மிதுன ராசிக்காரங்க பண்ணுறதுனால அமோகமான பலன்கள் ஏற்பட்டு உங்களுடைய குழந்தைகள் வளர்ச்சி அடைந்து பெருமையை தேடிக்கொள்வதற்கு வாய்ப்பை ஏற்படுத்தும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சுய தொழில் செய்பவர்கள், சொந்தமாக வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய லாபஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதன் காரணமாக 6-11 கிராம் உச்சம் பெறுவதன் காரணமாக கடன் வாங்கி உங்களுடைய வளர்ச்சியை காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்கு உண்டான பரிகாரம், பிராயஷ்சித்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரார்த்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகப்பெருமானை வணங்கி வருவது நன்மையை ஏற்படுத்தும். ஏன்னா சில சமயம்
உங்களுக்கு கோபத்தின் காரணமாக தவறான வார்த்தைகளை பிரயோகிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கோபத்தில் வார்த்தையை விட்டுட்ட சார்னு சொல்லுவோம்ல, அந்த கோபத்தினால் வரக்கூடிய வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணணும்னா முருகனுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரம் உண்டு. ஏன்னா முருகனை கண்ட்ரோல் பண்ணுறது வேறு யாராலையும் முடியாது. தாயாரால் முடியும், இல்லாட்டி தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் உண்டு. அதனால் முருகனை வழிபடுங்கள். முருகனுக்கு உண்டான திருப்புகழை தினமும் படித்து வாருங்கள். உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு மட்டும் இல்லாமல் வார்த்தைகளால் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கும் வார்த்தைகளால் பிரச்சனைகளை குறைப்பதற்கும் உண்டான ஒரு சிறந்த உபாயம் முருகனை வழிபடுவது. உங்கள் ராசிக்குண்டான பலாபலன்களை தெரிந்து கொண்டு அதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்க வேண்டும் எனும் அடியேனின் ஆவலின் காரணமாக தான் எங்களுடைய சேனலின் ஆவலின் காரணமாக தான் இந்த பலன்களை கொடுத்துருக்கோம். இதில் சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செய்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள், சந்தோஷமான அனுபவங்கள் நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை அந்த சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரியின் பாதார வந்தங்களில் சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.